ஒரு சொல் நீதி வழங்கு நீதி வழங்கு தேர்வு குளறுபடியால் நீட் தேர்வு குளறுபடியால் தூத்துக்குடியில் பாதிப்புக்குள்ளான வாழ்வாதாரம் கேள்விக்குரியான மாணவர்களுக்கு நீதி வழங்கு நீட் தேர்வால் குளறுபடியால் நீட் தேர்வு குளறுபடியால் எதிர்காலத்தை இழந்து தவிக்கும் மாணவியருக்கு நீதி வழங்கு நீட் தேர்வு குளறுபடியால் எதிர்காலம் நீதி வழங்கு நீட் தேர்வு குளறுபடியால் தூத்துக்குடியில் பாதிப்புக்குள்ளான வாழ்வாதாரம் கேள்விக்குரியான எதிர்காலம் கேள்விக்குரியான மாணவர்களுக்கு நீதி வழங்கு நீட் தேர்வு குளறுபடியால் எதிர்காலத்தை இழந்து தவிக்கும் மாணவியருக்கு நீதி வழங்கு தனியான கட்டாப்பழங்கு சரியான முறையில் கவுன்சிலிங் நடத்திடு கட்டாப்பழங்கு தேர்வு குளறுபடியால் எதிர்காலம் கேள்விக்குரியான மாணவியருக்கு நீதி வழங்கு கண்டிக்கின்றோம் தேர்வு முறையினை தவறான கையாலும் கண்டிக்கின்றோம் 2020 all students from India are facing only one set of questions, but in this year 2024 it is the first time in Tamil Nadu only in 2 centers we are getting different question paper, and there is no answer from NTA side. So we are getting affected in many difficulties, like we will have difficulties in cut off. Then at least they should have provided us the grace marks, but they did not do that, and they are not taking our case in central government also. So our CM Stalin should support us in this case, and should take this case we filed that in Madurai High Court to central government, and support us and provide us any solutions, and we want separate cutoff or grace marks. தூத்துக்குடி செல்வங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு நீதி வழங்கு தனியாக கவுன்சிலிங் முழுவதும் வந்து இந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் எக்ஸாம் ஆனது இந்தியா முழுவதும் நடைபெற்றது. அதில் வந்து 24 லட்சம் குழந்தைகள் மாணவ மாணவிகள் வந்து கலந்து கொண்டாங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லப்போனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 சென்டர்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அதில் வந்து நம்ம சிவந்தி ஆதித்யநாயர் காலேஜ் 1, அதுக்கப்புறம் அழகர் ஸ்கூல், கமலாவதி 3 சென்டர் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. இதில் ஒரு சென்டரில் மட்டும்தான் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்து வழங்கப்பட்டு அந்த குழந்தைகள் வந்து நல்லபடியாக எழுதியிருந்தாங்க. மீதி 1500 குழந்தைகள் வந்து இந்த 2 சென்டர்லையும் எழுதி கமலாவதி சென்டர் மற்றும் அழகர் ஸ்கூலில் எழுதின குழந்தைங்களுக்கு வந்து வேறு கொஸ்டின் பேப்பர் மாறுதலாக வந்த கொஸ்டின் பேப்பர் இவங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கொஸ்டின் பேப்பருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் வந்து அதில் வந்திருக்கு. இதுலேயும் 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு கொஸ்டின்ஸ் கூட மேட்ச் ஆகலை. எல்லாமே வேறுபட்ட கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதுலேயும் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து 1 or 2 லைன்ஸில் வந்து கொஸ்டின் கேட்கப்பட்டு அதுக்கு மாணவ மாணவிகள் வந்து ஆன்சர் எழுதியிருக்காங்க. ஆனால்
அமலாவதி அழகர் ஸ்கூல்ல எழுதின அந்த 1500 குழந்தைகள் வந்து எழுதின கொஸ்டின் பேப்பர்ல வந்து 4 லைன்ஸ்ல வந்து கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்காங்க. இதனால அவங்களால ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ண அவங்களுக்கு டைம் பத்தல. 3 மணி நேரத்துல 4 லைன்ஸ்ல எப்படி 1 மார்க் கொஸ்டின் கேட்கறது பதிலா அவங்க எல்லாமே மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டு வச்சிருக்காங்க. எனவே குழந்தைகளுடைய டைம் வந்து அதில் வந்து 3 மணி நேரத்தில் அவங்களால பண்ண முடியல. 50க்கு மேற்பட்ட கொஸ்டின்கள் வந்து அவங்க அட்டன் பண்ண முடியல. எனவே நம்மளுடைய மாணவ மாணவிகளுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. எனவே இதை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவித்து, ஏன்னா இப்போ 4 பேர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டு இருக்கு. என்னன்னா நீட் தேர்வில் முறைகேடு பற்றி 4 பேர் கொண்ட குழு ஒன்று அமைச்சிருக்காங்க.